சரித்திர புகழ் மிகுந்த 2500 ஆண்டுகளாக மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான மக்கள் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை தமிழகத்தினுடைய 197வது தொகுதியாக நடந்து கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரி, ஜூலை 28ஆம் தேதி ஆரம்பித்த அந்த யாத்திரை நீண்ட நெடி யாத்திரைங்க ஐயா. கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தினுடைய ஒரு பகுதியை கடந்து காஞ்சிபுரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். நாளை சாயங்காலம் இதே நேரத்திற்கு சென்னையிலே 200வது தொகுதியை தொட்டிருப்போம். நம்முடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் சென்னையிலே அந்த நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கின்றார். ஐயா, இதுவரை இந்திய அரசியல்ல எந்த ஒரு கட்சியும் கூட இது போன்ற ஒரு நீண்ட நெடி யாத்திரை எடுத்தது இல்லைங்க ஐயா. மக்களோடு மக்களாக நடந்து சென்று பார்த்து பேசி அந்த ஊர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் கண்டுபிடித்து அதற்கான தீர்வை வழங்கி அரசியல் ரீதியாக அந்த பிரச்சனைகள் ஆளுங்கட்சியிடம் எடுத்து சொல்லி ஆர்ப்பாட்டம் போராட்டம் அந்த முறையிலே தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு யாத்திரையாகவும் இது இருக்கு. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 32 ஆண்டுகள் ஆட்சி அதை மதிப்பீடு செய்யக்கூடிய யாத்திரையாகவும் இருக்கு. அவர்கள் சொல்லக்கூடிய பொய்கள், ஊழல்வாதிகள் எந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பின்னோக்கி எடுத்து சென்றிருக்கின்றார்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றோம் ஐயா. மூன்றாவது மிக முக்கியமானது, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 10 ஆண்டு காலமாக நம்முடைய நல்லாட்சியை மக்களிடம் எடுத்து சொல்லி எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்திய பேரரசில் ஏற்படுத்தி இருக்கின்றோம், எதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 3வது முறையாக மறுபடியும் ஆட்சி கட்டலிலே அமர்த்த வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது என்பதையும் இந்த யாத்திரை மூலமாக பறைசாற்றிக் கொண்டு வருகின்றோம். சகோதர சகோதரி, 1000 கோவில்கள் இருக்கக்கூடிய நகரம் காஞ்சிபுரம் என்று சொல்வாங்க. எங்கே திரும்பினாலும் கூட கோவில்களும் பக்தர்களும் ஒரு தர்மத்தை பின்பற்றக்கூடிய மக்களும் வசிக்கக்கூடிய ஒரு ஊர் காஞ்சிபுரம். சரித்திரத்தில் எல்லா இடத்திலும் கூட காஞ்சியினுடைய பேர் எல்லா இடத்திலும் இருக்குது ஐயா. குறிப்பாக காஞ்சி மாநகருடைய காமாட்சி கோவில், 108 திவ்ய தேசங்களிலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில், ஏகாம்பரேஸ்வரர் கோவில், கச்சபேஸ்வரர் கோவில், அத்தனை கோவில்கள் இங்க இருக்குதுங்க. எங்கே போனாலும் கூட புண்ணியம் தேடுவதற்காக மக்கள் வரக்கூடிய இடம் காசி. அப்படிப்பட்ட நகரத்தில் இந்த யாத்திரை உங்களோடு நடந்து வருவதற்கு நாங்கள் ஏதோ ஒரு பெரிய ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். காரணம், காளிதாசர் அவர்களே சொல்லி இருக்கின்றார்கள், நகரங்களிலே சிறந்த நகரம் காஞ்சிபுரம் என்று சொல்லுகின்றார். எல்லா நகரத்தையும் பார்த்துவிட்டு நகரத்திலே சிறந்த நகரம் காஞ்சி நகரம் என்று. அப்படிப்பட்ட காஞ்சி நகரத்திலே இந்த யாத்திரை உங்களுடைய பாசத்தோடு அன்போடு நடந்து கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகள், காஞ்சிபுரம் தொண்டை மண்டலத்தினுடைய தலைநகரமாக தொடர்ந்து இருந்து கொண்ட ஒரு ஊர். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு 10 பாட்டிலே சொல்லுகின்றார் தொண்டைமான் இளந்தரையன் அவர்கள் எப்படி காஞ்சி மாநகரை தன்னுடைய தலைமையாக வைத்து எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தர்மத்தினுடைய ஆட்சி இங்கிருந்து நடந்தது அப்படி. ஐயா, இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த காஞ்சி எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு, இந்த காஞ்சிக்கும் அந்த காஞ்சிக்கும் சம்பந்தம் இல்லை போல இருக்கு. அதே மண்ணில் அதே மக்களை எண்மண் எண் மக்கள் யாத்திரையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த யாத்திரையினுடைய நோக்கமே ஐயா, நம்முடைய மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக கலாச்சாரத்தின்படி நம்முடைய வளர்ச்சி இருக்க வேண்டும். ஆனா நான் படிக்கின்ற காசி, நான் சொல்லுகின்ற காசி வேற ஏதோ காசி போல இருக்குது, வேற ஏதோ காஞ்சிபுரத்தை போல இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஐயா, இந்த காஞ்சிபுரம் எந்த அளவுக்கு திராவிட ஆட்சியில கடந்த 70 ஆண்டுகளாக குறிப்பாக தன்னுடைய பாரம்பரியத்தை இழக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம், ஒரு சின்ன உதாரணம், ஒரு சிறிய உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், எப்படி வடக்கு தெற்கு 2 பக்கத்துல, ஒரு பக்கம் காசி ஒரு பக்கத்துல காஞ்சி. இன்னைக்கு காசி எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க ஐயா. காசி எப்படி மாறி இருக்கு. காசியினுடைய முதல் தலைமகனாக அதனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார். ஒரு காலத்துல காசியும் காஞ்சியும் சமமாக இருந்துச்சுங்க ஐயா. அதனால்தான் சொல்லுவார்கள், காசி நகர் புலவர் சொல்லும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்று முண்டாசு கவிஞன் மகாகவி பாரதி சொன்னார். அந்த அளவுக்கு 2ம் கூட ஒரு பின்னி பிணைந்த நகரங்கள். இங்கிருந்து அங்க படிக்க போவாங்க, காசியிலிருந்து காஞ்சிக்கு படிக்க வருவாங்க. இங்கிருந்து காசி கோவிலுக்கு போவோம், காசியிலிருந்து காஞ்சி கோவிலுக்கு வருவாங்க. 2 பக்கமும் கூட மக்கள் வடக்கு தெற்கு என்று தொடர்ச்சியாக யாத்திரையில் இருந்த 2 பெரிய நகரங்கள். இன்னைக்கு காசி எங்க இருக்குன்னு பாருங்க ஐயா. காசியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை பாருங்க. எந்த அளவுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தர்மத்தின்படி ஆட்சி செய்து காசியை எந்த உயரத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறார். இன்னைக்கு காஞ்சிபுரம் அதே உயரத்தில் இருக்க வேண்டிய நகரம்.
ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நம்முடைய அற்புதமான காஞ்சி என்ன மரியாதை கொடுக்கிறாங்கன்னு பாருங்க. பிரதமர் அவர்கள் சமீபத்தில் G20 மாநாடு நடந்த பொழுது ஜப்பான் நாட்டினுடைய பிரதமருக்கு காசி மாநகரிலே செய்யப்பட்ட ஒரு புடவையை அவருடைய குடும்பத்திற்கு அன்பாக கொடுத்தார். G20 மாநாட்டில் ஜப்பான் நாட்டினுடைய பிரதமருக்கு இங்கே நெய்யப்பட்ட ஒரு அற்புதமான பட்டுப்புடவை எடுத்து கொடுத்தார். காரணம், பிரதமரை பொறுத்தவரை நம்முடைய காஞ்சியை பல முனையில பார்க்கிறார். ஒரு பக்கம் கோவில்கள் நகரமாக, ஒரு பக்கம் படிப்புக்கான நகரம். வரலாற்று ஆசிரியர், சீனாவுடைய வரலாற்று ஆசிரியர் யுவாங் ஷுவாங் அவர் சொல்லுகின்றார், காஞ்சிபுரத்தினுடைய கல்வி வீரத்திலே சிறந்து விளங்கியதாக சொல்றார். அவர் நடந்து வந்து பார்க்கிறாரு இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில். அந்த அளவுக்கு கல்வியில, ஆன்மீகத்துல, குறிப்பாக நம்முடைய நெசவாளர் இருக்கக்கூடிய தொழில் அனைத்திலும் கூட முதல் பகுதியாக இருந்த காஞ்சிபுரம் இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஐயா. அது எல்லாம் இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையிலே உங்களை சந்தித்து பேசி இன்னைக்கு நாம எங்க இருக்கின்றோம், எங்கே செல்ல வேண்டும், அதற்கான அரசியல் மாற்றத்தை எப்படி முன்னெடுக்க வேண்டும், எப்படி காஞ்சிபுரத்தை மறுபடியும் காசிக்கு இணையாக வளர்ச்சியில கொண்டு வருவதற்கான அடித்தளத்தை அமைக்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த யாத்திரையில பேச ஆரம்பிக்கிறோம். 15,000 நெசவாள பெருமக்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு, ஒரு ஊர்ல 15,000 பேர் நெசவாள பெருமக்கள் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு பட்டு தொழில் மட்டுமே நடக்கக்கூடிய வியாபாரம் காஞ்சிபுரத்திலேயா 7 கோடி ரூபாய், தோராயமாக 7 கோடி ரூபாய் பட்டு சம்பந்தப்பட்ட ஒரு நாளைக்கு இங்க நடக்கக்கூடிய பிசினஸ். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய நகரம், ஆழமான பந்தம் இருக்கக்கூடிய நகரம். மறுபடியும் இதை எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஐயா. வளர்ச்சி பாதை ஐயா, சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, தமிழகத்துல ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில ராமனுக்கு பிராண பிரதிஷ்டை நிகழ்வை கூட பார்ப்பதற்கு மாநில அரசு பெரும் முயற்சி எடுத்து தடுத்தாங்க. நம்முடைய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் காஞ்சிபுரத்தில் இருந்தாங்க. HRNCக்கு சேராத நம்முடைய காஞ்சி மகாபெரியவா அவருடைய அருளை பெறுவதற்காக இங்கே வந்து வேண்டுதல் வைத்துவிட்டு நம்முடைய காமாட்சி அம்மன் கோவில் அங்கதான் பார்த்தா பிராண பிரதிஷ்டை, அதற்கு கூட மத்திய நிதியமைச்சரை கொண்டு வந்து தடுத்தாங்க, பார்க்க முடியாது. இரவோடு இரவாக உச்ச நீதிமன்றத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி சென்று அனுமதி பெற்று வந்து அடுத்த நாள் தமிழகத்தில் நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் கோவில்கள்ல யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாம கிருஷ்ண பரமாத்மாவுடைய பிராண பிரதிஷ்டையை பார்ப்பதற்கு கூட சண்டை போட்டு இந்த அரசிடமிருந்து அனுமதி பெற்று அதை நடத்த வேண்டிய கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டது ஐயா. இப்படி இருந்த தமிழகத்தை எப்படி ஆக்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அறம் இல்லாத ஒரு துறைனா அறநிலைத்துறை. அறநிலைத்துறையில அறம் என்கின்ற வார்த்தைக்கு இந்த வேலையே இல்லைங்க ஐயா. போன ஆண்டு நிதிநிலை பட்ஜெட்ல 2023 ஏப்ரல் மாசத்துல அண்ணன் சேகர் பாபு அவங்க சொன்னாங்க, உங்க காஞ்சிபுரத்தினுடைய 2 கோவில், காஞ்சிபுரத்தினுடைய வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு 25 கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணி நடக்கும் என்று சொன்னார்கள். காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பனஞ்சேரி விமீஸ்வரர் கோவிலுக்கு 7 கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணி நடக்கும். இன்னைக்கு சொல்லி 1 வருஷம் ஆக போதுங்க ஐயா. அதற்கான ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கவில்லை. அதாவது இவர்களை பொறுத்தவரை, அறநிலைத்துறையை பொறுத்தவரை உண்டியல் பணத்தின் மீது கண்ணை வைத்துக் கொண்டு ஒரு துறை தமிழகத்தில் அமர்ந்திருக்கு. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்திலும் சொல்ல ஆரம்பித்திருக்கின்றோம், ஒரு கொள்கை முழக்கமாக பேச ஆரம்பித்திருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழகத்திலே அறநிலைத்துறைக்கு வேலை இருக்கா, அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம். அறநிலைத்துறையில் யாரெல்லாம் அரசு பணியில் இருக்காங்களோ வேறு இடத்துக்கு அரசு பணி அவர்கள் கொடுத்து விட்டு அறநிலைத்துறை என்பதை மூடு விழா நடத்தக்கூடிய நேரம் வந்துருச்சு ஐயா. காரணம், நேத்து பேசினாங்க ஐயா, நேத்து நம்ம ஆவடியில் இருந்தோம் ஐயா. ஆவடியில நம்முடைய அங்க இருக்கக்கூடிய அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கோவில்ல நேற்று முன்தினம் பகுதி நேர பூஜாரி 8 சவர நகை அம்மனுக்கு இருந்து தூக்கிட்டு போயிட்டார். நேத்து காலையில பழனியில அறநிலைத்துறை நடத்தக்கூடிய விற்பனை கூடத்துல ஊசி போன பஞ்சாமிர்தத்தை அங்கே விட்டுக் கொண்டிருந்தார். இன்னைக்கு திருநெல்வேலி கோவில்ல ஆய்வின்படி பக்தாதிகள் அங்கே முருகபெருமான கொடுத்த பசு 5309 பசுக்களை காணாமையா. 1986க்கும் 2024க்கும் இந்த வேறுபட்ட இடைப்பட்ட காலத்துல சுமார் 2 லட்சம் ஏக்கர் அறநிலைத்துறைக்கு சொந்தமான 2 லட்சம் ஏக்கர் இன்னைக்கு இல்லைங்கய்யா. கோவிலுக்கு சொந்தமான 2 லட்சம் ஏக்கர் இல்லை. அறநிலைத்துறை பொறுத்தவரை எந்த சாதனையும் செய்யாமல் அறமில்லாத துறையாக, ஊழல்வாதிகளுடைய கூடாரமாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. அதனால் காஞ்சிபுரத்திலிருந்து மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகின்றோம், தமிழகத்தில் அறநிலைத்துறையை மூட வேண்டிய நிலைமை நமக்கு இருக்கு. அது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்று நாங்கள் செய்து காட்டுவோம் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு அனுப்புறோம்.
ஐயா, இன்னைக்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் எந்த நேரமும் கூட நம்முடைய கதவை தட்டலாம் என்கிற நிலைமை இருக்கு. இன்னும் 60 நாட்களுக்குள்ள தேர்தல் வந்துடும். நம் அனைவரும் கூட இந்த முறை உறுதியாக தெளிவாக இருக்கின்றோம். 3வது முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கு. மோடி அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற எண்ணம் இந்திய மக்களுக்கு இன்னைக்கு இருக்கு. மோடி அவர்களுக்கு எதிராக எந்த விதமான பிரதம மந்திரி வேட்பாளரையும் கூட மக்கள் மனதிலே ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய சொந்தங்கள் தயாராக இல்லை. இன்னைக்கு ஒரே ஒரு போட்டியாளர் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தாங்க ஐயா. காரணம், 10 ஆண்டுகளாக நாம் செய்திருக்கக்கூடிய சாதனைங்க. ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 உலகத்திலே இந்தியா 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம். குட்டி குட்டி நாடுகள் நல்லாட்சி மூலமாக, நல்ல ஆட்சியாளர்கள், நல்ல பிரதம மந்திரி மூலமாக சிங்கப்பூர் போன்ற நாடுகள் எல்லாம் வளர்ச்சி பாதையில ரொம்ப முன்னாடி இருந்தாங்க ஐயா. 11வது இடத்துல இருந்தோம். இன்னைக்கு 9 ஆண்டுகள் கழித்து 2024 இந்த உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக 6 படிக்கட்டுகள் உயர்ந்திருக்கு. பட் மோடி அவர்களுக்கு இந்த 5, 6, 10 இதெல்லாம் சமாதானம் இல்லைங்க ஐயா. மோடி அவர்களை பொறுத்தவரை இலக்கு வைத்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார். 2028 முடியும் பொழுது இந்த உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்க வேண்டும். 2047 முடியும் பொழுது உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக, முதல் நாடாக, வல்லரசாக 2047 ஐயா. இது நடக்க வேண்டும் என்றால் சில விஷயங்கள் நம்முடைய ஜனநாயகத்தில் நடத்த வேண்டும். இதற்கு மிக முக்கியமானது நல்லாட்சி. நல்லாட்சி இல்லாம, கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் இல்லாம, ஊழல் இல்லாத அரசு இல்லாம, வளர்ச்சியை பற்றி மட்டும் சிந்திக்கக்கூடிய அரசு இருந்தால் மட்டும்தான் ஐயா நாம் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி நடக்கும். 2004 14 வரை காங்கிரஸ் ஆட்சியை பார்த்திருக்கிறோம். 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழலை பார்த்திருக்கின்றோம். 1,76,000 கோடி 2Gல, 1,86,000 கோடி நிலக்கரியில, அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர்ல அவர்கள் செய்யாத ஊழலே இல்ல. காமன்வெல்த் கேம்ஸ் இன்னைக்கு பாருங்க ஐயா, இந்த வளர்ச்சி ஏன் இந்தியாவிற்கு தடைப்பட்டது? வளர்ச்சி ஏன் கீழே வரவில்லை என்றால் ஊழல்வாதிகள் மேலே அமர்ந்திருந்தார். அதை 2014 மோடி அவர்கள் உடைக்க ஆரம்பித்து விட்டார். அதாவது மோடி அவர்களுடைய தாரக மந்திரமே மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ். அரசு என்பது குறைவாகவும் அரசாங்கம் என்பது அதிகமாகவும் நம்முடைய ஆட்சியில் இருக்கு. மக்களுக்கு வேலை செய்ய வேண்டும். குறிப்பாக ஏழை மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, விவசாயிகளுக்கு அவர்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். அதனுடைய வெளிப்பாடு உங்களுக்கு தெரியுங்க. இந்த 25 கோடி மக்களை அடிப்படையாக மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி என்று சொல்வார்கள். அதாவது பலதரப்பட்ட விதத்தில் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே பஞ்சம் இருந்தது. அது மருத்துவத்தில் இருக்கலாம், கல்வியில் இருக்கலாம், பொருளாதாரத்தில் இருக்கலாம். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி, அதாவது பலமுனை தாக்குதல் அந்த குடும்பம் மாட்டியிருந்தார். இந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே IMF சொல்கிறது 25 கோடி நபரை மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி, பலமுனை தாக்குதல். அதாவது கல்வி சரியா இல்ல அந்த குடும்பத்துல, இல்ல அந்த குடும்பத்துல சுகாதாரம் சரியா இல்ல, இல்ல அந்த குடும்பத்திலே பொருளாதாரம் சரியாக இல்லை என்பதை 25 கோடி மக்கள் அங்கிருந்து மேல கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் கடினமான உழைப்பு. மோடி என்கின்ற தனி மனிதனுடைய ஆழமான சிந்தனை, தீர்க்கமான பார்வை, கண்ணோட்டம் மிக பெரியது, கனவுகளும் பெரியது. எது செய்ய முடியாது என்று இத்தனை நாட்களாக நம்முடைய நாடுகளில் சொல்லிக் கொண்டிருந்தோமோ அதையெல்லாம் செய்து காட்டக்கூடிய ஒரு வல்லமை இருக்கக்கூடிய தலைவர் ஐயா. இன்னைக்கு நம்முடைய ஆட்சியில நாம சரி செய்யக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே நாம் உருவாக்கலைங்க ஐயா. 1950 ஆர்டிகல் 370 காங்கிரஸ் கொண்டு வந்தார்கள், நாம் கொண்டு வர. ஆர்டிகல் 35A அவங்க கொண்டு வந்தார்கள். அது இத்தனை ஆண்டுகளாக அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படியே இருந்தது. அதை எடுப்பதற்கு கூட யாருக்கும் மனமில்லை. அது எடுத்தால் நாடு வளரும், காஷ்மீர் வளரும், காஷ்மீர் வளர்ந்தால் இந்தியா வளரும், காஷ்மீரிலே நம்முடைய சுற்றுலா வளர்ந்தால் தானாக அந்த மக்கள் வளர்ந்து விடுவார்கள், அங்கே தீவிரவாதத்திற்கு வேலை இருக்காது என்று பாரத பிரதமர் அவர்கள் சிந்தித்தார். ஐயா, அதற்கு ஒரு பெரிய சரித்திரம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அங்கே ஹரிசிங் அவர்கள் மன்னனாக காஷ்மீரில் இருந்த பொழுது, அப்பொழுதே காஷ்மீரை இந்தியாவிடம் இணைப்பதற்கு ஹரிசிங் அவர்கள் தயாராக இருந்தார். இங்கே பண்டிட் ஜவஹர்லால் நேரு 1947 பிறகு இருந்த பொழுது, அப்ப ஹரிசிங் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், நான் காஷ்மீரை இந்தியாவோடு இணைப்பதற்கு தயார். நீங்க பாருங்க ஐயா, காஷ்மீருடைய 3ல் 2 பகுதி மட்டும் நம்ம கிட்ட இருக்கு. 3ல் ஒரு பகுதி பாகிஸ்தான்காரங்கிட்ட, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் POK-வாக இருக்கிறது. ஹரிசிங் அவர்கள் இணைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அதை காது கொடுத்து கேட்பதற்கு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தயாராக இல்லை.
அதே நேரத்தில் ஷேக் அப்துல்லா அவர்கள் ஹரிசிங் அவர்களை பார்த்து காஷ்மீரை விட்டு வெளியேறு என்று போராட்டத்தை ஆரம்பித்தார். ஹரிசிங் அவர்கள் ஷேக் அப்துல்லாவை கைது செய்து சிறையில் வைத்தார். அப்ப மறுபடியும் ஹரிசிங் சொன்னார், நான் காஷ்மீரை இந்தியாவோடு இணைக்கின்றேன். இதெல்லாம் 1946-47 காலகட்டத்தில் ஐயா, 47 சுதந்திரத்திற்கு பிறகு மறுபடியும் ஹரிசிங் சொல்லுகின்றார், நான் காஷ்மீரை இணைக்கிறேன். ஆனா நேரு அவர்களை பொறுத்தவரை தெளிவாக இருந்தார்கள். அவருடைய உயிர் நண்பன் ஷேக் அப்துல்லா அவர் காஷ்மீருடைய முதலமைச்சராக அமர்த்தி விட்டுத்தான் காஷ்மீரை இணைக்க வேண்டும் என்பதிலே நேரு தெளிவாக இருந்தார். ஹரிசிங் என்ன தெளிவாக இருந்தார், முதலமைச்சரை நியமிக்கும் முன்பு காஷ்மீரை இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்று ஹரிசிங் தெளிவாக இருந்தார். இதனால என்ன ஆச்சு ஐயா, ஒரு சாதாரணமாக முடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை ஹரிசிங் அவர்கள் காஷ்மீரை இணைக்கின்றனர் என்று சொன்ன பொழுது ஆம் என்று சொல்லி இணைக்க வேண்டிய பிரச்சனையை பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவருடைய தனிப்பட்ட நட்பின் காரணமாக ஷேக் அப்துல்லாவை காஷ்மீருடைய முதலமைச்சராக அமர்த்த வேண்டும் என்பதற்காக கால விரயம் செய்து பாகிஸ்தான் காஷ்மீருக்குள்ள புகுந்து அதன் பிறகு ஐநா சபைக்கு சென்று 2 நாடும் போர் நிறுத்தம் செய்வதாக ஒப்புக்கொண்டு 3லே ஒரு பகுதி போச்சுங்க. இதற்கு முன்பு இருந்த ஆட்சியர்கள் இப்படித்தான் ஒரு பிரச்சனையும் கூட சாதாரண பிரச்சனையை பெரிதாக்கி அதன் மூலமாக நாட்டினுடைய எல்லையை பறிகொடுத்து 1989 காஷ்மீர் மட்டுமே 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களையும் போலீஸுடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறது. 1989 1989 தாங்க ஐயா இந்த மிலிட்டன்சி பீக் போச்சு. எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. 89 2019 ஆகஸ்ட் வரைக்கும் 2019 ஆகஸ்ட்ல 320 எடுத்தோம் ஐயா. இந்த இடைப்பட்ட காலத்துல 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆர்மியில பணி செய்த நம்முடைய வீரர்கள் காஷ்மீர் போலீஸ்ல இருந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவருடைய உயிரை கொடுத்திருக்கிறார். ஆர்டிகல் 370 நீக்கப்பட வேண்டிய கட்டாயம், அதை செய்வதற்கு யாரும் தயாராக இல்லை. அதற்கு ஒரு நரேந்திர மோடி தேவைப்பட்டார். ஆர்டிகல் 370 நீக்கினார். நீங்க சொல்லுங்க ஐயா, பிரச்சனை உருவாக்கியது காங்கிரஸ், அதை சரி செய்தது மோடி. ராமர் கோவில் பிரச்சனை உருவாக்கியது யாருங்க ஐயா, 1880 கேஸ் போட்டான். அப்பிருந்து ஆரம்பிச்ச கேஸ் சுதந்திரம் கிடைத்த பிறகு கூட அது கேஸ் அப்படியே இருந்துச்சுங்க ஐயா. அதன் பிறகு வேறு வேறு காலகட்டத்தில் நேரு அவர்கள், ராஜீவ்காந்தி அவர்கள், நரசிம்மராவ் அவர்கள், முலாயம் சிங் யாதவ் அவர்கள் இந்த பிரச்சனை எல்லாம் ஊதி பெரிதாக்கி ராமர் கோவிலை யாருனாலும் சரிப்படுத்த முடியாத நிலைமையில் இருந்த பொழுது மோடி அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழக்கையும் கூட முறையாக சரி செய்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்கள் ராமர் கோவிலை கட்டுவோம் என்று சொல்லி 2024 ஜனவரி 22 குழந்தை ராமருக்கு பிராண பிரதிஷ்டை செய்து கம்பீரமாக குழந்தை ராமர் அங்கே சென்றப்பட்டிருக்கிறார். இதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த பிரச்சனை உருவாக்கியது நாம் அல்ல, இந்த பிரச்சனை உருவாக்கியது ஆங்கிலேயர்கள் சமயத்தில். அதன் பிறகு 50-60 ஆண்டுகளாக காங்கிரஸ். அதை சரி செய்வதற்கும் ஒரு மோடி தேவைப்பட்டார். இன்னைக்கு பாருங்க, வடகிழக்கு பகுதியில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு காரணம் காங்கிரஸ். அதையும் சரி செய்வதற்கு ஒரு மோடி. இந்தியாவிலே காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது நக்சலிசம் அதிகமாக இருந்தது, அதை சரி செய்வதற்கு மோடி. நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர் எல்லா பிரச்சனையும் கூட நம்முடைய தலையின் மீது சுமத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 50-60 ஆண்டுகளாக அதை சரியாக கையாளாத காரணத்தினால் இன்னைக்கு மோடி அவர்கள் அதை சரி பண்றாங்க. இன்னைக்கு மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்லி இருக்கின்றார், 3வது முறை உங்களுடைய அன்போடு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது, மோடி 3.0 3வது முறை மோடி அவர்கள் வரும் பொழுது கடினமான முடிவுகளை எடுப்பதற்காக காத்திருக்கின்றனர் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது எல்லாமே கடினமான முடிவுகள் தான், இதுவும் சாதாரணமான முடிவுகள் இல்லை. இத்தனை காலமாக பிரதம மந்திரிகள் முடிவெடுப்பதற்கு பயந்தார்கள், தயங்கினார்கள். அதையெல்லாம் தைரியமாக எடுத்திருக்கின்றார்கள். இந்தியாவுடைய பிரச்சனை எல்லாம் தீர்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு 3வது முறை ஆட்சிக்கு 2024 29 வரை ஆட்சியில் இருக்கும் பொழுது உறுதியாக இந்தியா வல்லரசாக மாறுவதற்கான அடித்தளத்தை பாரத பிரதமர் நரேந்திர அவர்கள் அமைக்கப் போகின்றார். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. இன்னைக்கு இங்க பாருங்க, தமிழ்நாட்டை பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பாருங்க, நம்முடைய சொந்த ஊரை பாருங்க. ஒரு ஓடாத மோட்டரை ஓட வச்சுட்டு இருக்கிறாங்க, மாத்தி மாத்தி சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, எங்கேயும் போலீங்க ஐயா. 32 மாதமாக ஒரு மோட்டர் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஓடுன்னு அது ஓடு. எத்தனை பிரச்சனைகள் இல்லாம ஒருத்தவங்க இருக்காங்களா? செவிலியர்களுக்கு பிரச்சனை, ஆர்ப்பாட்டம். பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பிரச்சனை, ஆர்ப்பாட்டம். டெட் ஆசிரியர்களுக்கு பிரச்சனை, ஆர்ப்பாட்டம். பிரச்சனை இல்லாம தமிழகத்தில் யாருமே இல்லை. தொழில்துறைக்கு பிரச்சனை, அவர்கள் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம்.
கரண்ட் விலை ஏத்திட்டாங்க, பால் விலை ஏத்திட்டாங்க, தயிர் விலை ஏத்திட்டாங்க, சொத்து வரி ஏத்திட்டாங்க. வரி ஏத்தாத எதுவுமே இல்லைங்க ஐயா, எல்லாம் ஏத்தியாச்சு. ஆனா இன்னைக்கு ஐயா, இன்னைக்கு காலையில உத்திரமேரூர் போயிருந்தோம் ஐயா. உத்திரமேரூர்ல குலோத்துங்க சோழன் காலகட்டத்தில் 10ஆம் நூற்றாண்டுல அங்க இருக்கக்கூடிய அற்புதமான எப்படி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று உத்தமரில் இருக்கக்கூடிய கல்வெட்டை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. கல்வெட்டை நீங்களும் படிச்சிருப்பீங்க ஐயா. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல நேரத்தில் அதை பத்தி பேசுறாங்க. அந்த கல்வெட்டை படிக்கும் பொழுது பார்த்தேன், யாராவது ஒரு திமுக அமைச்சர் பாஸ் ஆவாரா ஐயா? தேர்தலில் யார் நிற்க வேண்டும் அதற்கு ஒரு கல்வெட்டு, தேர்தல் எப்படி நடத்தப்பட வேண்டும் அதுக்கு ஒரு கல்வெட்டு, தேர்தலில் நின்றதுக்கு அப்புறம் தகுதி நீக்கம் எப்படி செய்வது அதற்கு ஒரு கல்வெட்டு. இந்த மூன்றையும் படிச்சீங்கன்னா திமுக ஒருத்தர் கூட தேர மாட்டாங்க ஐயா. அந்த கல்வெட்டிலே சொல்லி இருக்கின்றார்கள். கல்வெட்டில சொல்றாங்க, தேர்தலை இரண்டாக பிரித்திருக்கின்றார்கள். ஒன்று வாரியம், அந்த ஊர்ல 5 வாரியங்கள், அந்த கோயிலுக்காக 5 வாரியங்கள் உருவாக்கி இருக்காங்க. அதுல போய் நம்ம மெம்பரா இருக்கலாம் ஐயா. வாரியத்துல நீங்க மெம்பரா இருந்தா அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தேர்தல் போட்டியிட முடியாது. நான் சொல்றது இல்லங்க ஐயா, 10ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றா உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் மக்கள் பிரதிநிதியா இருக்கணும். 2வது முறை நீங்க நிக்க கூடாது. இன்னொருத்தர் வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த ஒரு முறையும் கூட 360 நாள் தான், 360 நாள் தான் அந்த ஊர்ல மக்கள் பிரதிநிதியா நீங்க இருக்கலாம். அதுல 35 குற்றங்கள் செய்திருந்தால் தேர்தலில் நிற்பதற்கு தகுதி இல்லை. 35 குற்றம். இன்னைக்கு திமுக 350 குற்றம் செஞ்சிருக்கான். கல்வெட்டு 10 கல்வெட்டு போன மாதிரி. எப்படி குலோத்துங்க காலத்துல 10ஆம் நூற்றாண்டு போட்டோம், இப்ப 21ஆம் நூற்றாண்டு 10 கல்வெட்டை போட்டு 350 குற்றம். ஐயா, அதை படிக்கும் பொழுது மிக ரசித்து படித்தேன். ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம், அந்த கல்வெட்டிலே ஒரு சொல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி போறது அற்புதம். என்னன்னாங்க ஐயா, ஒரு முறை உங்களுடைய குடும்பத்தில் நீங்க தேர்தல் நின்று ஜெயிச்சுட்டா தலைமுறைக்கு உங்கள் குடும்பத்தில் யாரும் தேர்தல் நினைக்க கூடாது. பாருங்க, ஒரு குடும்பத்திற்கு ஒரு வாய்ப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு குடும்பம். அதே போல வாரியத்தில் யாராவது இருந்தால் அந்த வாரியத்தில் இருக்கக்கூடிய குடும்பம் யாரும் தேர்தல் நினைக்க கூடாது. பாருங்க, அப்படி மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சிக்கு மாறும் பொழுது குலோத்துங்க சோழன் காலத்துல இந்த ஊர்லிங்க ஐயா உத்தரமேரூர்ல எழுதி வச்சிருக்கிறான். இன்னைக்கு அதை பார்த்தீங்கன்னா இங்க சுத்தி சுத்தி பாருங்க ஐயா. நம்முடைய சென்னை தலைநகர் இடத்துக்கு தென் சென்னை எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், அவருடைய தம்பி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, 2 பேர்த்தோட அப்பா முன்னாள் அமைச்சர் தங்கபாண்டியன். அப்படியே மத்திய சென்னைக்கு போனாங்க ஐயா, தயாநிதி மாறன். தயாநிதி மாறனுடைய தந்தையார் முரசொலி மாறன், அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுங்க ஐயா. அப்படியே வடசென்னைக்கு போனீங்கன்னா ஆற்காட்டு வீராசாமி அவருடைய பையன் கலாநிதி வீராசாமி. அப்படியே எட்டி குதிச்சு பக்கத்துல வேலூருக்கு வந்தீங்கன்னாங்க ஐயா, துரைமுருகனுடைய பையன் எம்பி. கள்ளக்குறிச்சிக்கு வாங்க, பொன்முடி அவருடைய பையன் எம்பி. தமிழ்நாடு முழுவதுமே இவங்க கோபாலபுரத்தில் ஆரம்பிச்சு ஒரு ஊருக்கும் பஞ்சாயத்துக்குள்ள எல்லா இடத்துக்கும் வந்தாச்சு. உங்க எம்எல்ஏ எடுத்துக்க, இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ எழிலரசன், அவங்க அப்பா என் பேர் தாங்க அவருக்கும். நாங்க 2 பேரும் வேற வேற வேலை பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய தாத்தா சிவிஎம் அண்ணாமலை அவருடைய தாத்தா, அவர் அண்ணாதுரை கலைஞர் ஐயாவுடைய அந்த காலத்துல கேபினெட்ல அமைச்சர். அதன் பிறகு அவருடைய தந்தை பொன்மொழி, அவரும் அரசியல். இன்னைக்கு 3வது தலைமுறையாக வாரிசு கோட்டா ஐயா, அவங்க பேரே வாரிசு கோட்டா தான். திமுக எழிலரசன் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வாரிசு கோட்டா. இன்னைக்கு மக்கள் யாராவது எழிலரசனை நிறுத்தி, ஏங்க உங்க தளபதி 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாரு பெண்களுக்கு, 1000 ரூபாய் வரலைன்னா சம்பந்தமே இல்லாம மோடியை திட்டுவார். ஐயா, மோடியினுடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு எழிலரசன் சமம். அழுக்கு காலில் இருக்கக்கூடிய நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு சமம். ஆனா என்ன, தமிழ்நாடு ஆட்சி அவங்ககிட்ட இருக்கு, காவல்துறை அவங்ககிட்ட இருக்குது. அதனால என்ன வேணாலும் பேசலாம்னு சுத்திட்டு இருக்கிறாங்க ஐயா. நம்ம லிஸ்ட்ல முதல்ல இவரு தாங்க ஐயா இருக்கிறாரு, எங்கேயும் தப்பிச்சிடலாம் போக மாட்டாரு. ஏன்னா தப்பு பண்ணது இவரு, அது தட்டு கேட்டது பாரதிய ஜனதா கட்சி. ஆனா யாருக்கு தண்டனைனா பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் தலைவரும் கைதான. இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க ஐயா, இதுல கம்ப்ளைண்ட் கொடுத்ததே போலீஸ். அதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரு சகோதரி, போலீஸ் துறையில சகோதரி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க. ஏன்னா இது போன்ற ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை ஒரு காவல்துறையிலே நான் செய்தது கிடையாது,
இந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி செய்திருந்தால் ஐபிஎஸ் என்கின்ற அந்த வார்த்தை அணிவதற்கு அந்த மனிதனுக்கு தகுதி இல்லை. ஏன்னா ஒரு லேடி போலீஸை கூப்பிட்டு பிஜேபி கார மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி லேடி போலீஸ் கொடுத்து ஹியூமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் நிறைய பார்த்திருக்கீங்களா? ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி பணி செய்யறாங்க. இவர்கள் எல்லாம் எம்எல்ஏ வீட்டை நோக்கி முற்றுகையிட போறாங்க. தள்ளுமுள்ளு நடக்குது. இப்ப நார்மலா அவங்க அரெஸ்ட் பண்ணா நைட்டா பெயில் வாங்கிக்குவாங்க. எப்படி எஸ்பி யோசிக்கிறார் பாருங்க. நைட்டா பெயில் வாங்கிக்குவாங்க. ஒரு லேடி போலீஸை கூப்பிட்டு அந்த அம்மா கையில கம்ப்ளைண்ட் வாங்கினா லேடி போலீஸ் ஹராஸ் பண்ணாங்க ஒரு செக்ஷனை போட்டா 3 நாளைக்கு பெயில் வராது. அப்படிதானே பண்ணாங்க. எத்தனை பேரை கைதானீங்க? 16 பேர். இவங்க எதுக்கு போறாங்கன்னா, எப்படியா இங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை தவறா பேசலாம்னு நான் இங்க போற பாரதிய ஜனதா கட்சியை அந்த பெண் அவர்கள் பேசிய ஆடியோ என்கிட்ட இருக்கு. ஏன்னா நீங்க ரிலீஸ் பண்ணா அந்த காவல்துறை அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அண்ணே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, எனக்கு கொடுக்க சொன்னாங்க. நான் இப்பவே ரிலீஸ் பண்ணிட்டு போயிருவேன். இந்த ஊர் யாத்திரைக்கு வந்து அந்த அம்மா நாளை காலைல பொறுப்பில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா காவல்துறை பொறுத்தவரை கருவியாத்தான் இருக்கிறாங்க. அவங்க மேல கோபங்கள் கிடையாது. அவர்கள் கருவி மட்டும்தான். அதை இங்கே அரசியல்வாதிகள் பயன்படுத்துறாங்க. அந்த பெண்ணுகிட்ட நம்ம கட்சிக்காரங்கள சண்டை போடுறாங்க. லாயர்லாம் எப்படி நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா, எப்படிமா கொடுக்கலாம், நீ அப்ப டியூட்டிலேயே இல்லை, நாங்க அந்த போலீஸ்ல போய் சொல்லுவோம், சிசிடிவி கேமரா இல்லவே இல்லை, எப்படி நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? அன்னைக்கு கொடுக்க சொன்னா கொடுத்துட்டேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காரு. அப்படித்தாங்க ஐயா இன்னைக்கு தமிழகத்தினுடைய காவல்துறை அப்படித்தாங்க ஐயா இருக்கு. எல்லா ஊரிலும் பார்த்து கொண்டு வரேன். திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு திமுக காரன் கை நீட்டு அடிக்கிறான். ஒரு இன்ஸ்பெக்டர் கை நீட்டு அடிக்கிறான். இன்ஸ்பெக்டர் டியூட்டியில் இருக்கிறான். திமுக காரன் குடும்பத்தோடு வந்து அங்கேயே நிக்கிறான். மக்கள்னால சாமியை பார்க்க முடியல. இந்த அம்மா சொல்றாங்க, கொஞ்சம் நவரியா அடுத்தவங்களும் பார்க்கணும். அதுக்கு ஒரு என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க அறநிலைத்துறையே எங்களுது, எங்க அண்ணன் அப்படியே, எங்க அண்ணன் அப்படியே, எங்க பாட்டா அப்படி. திமுக காரன் வழக்கமா சொல்லுவாங்க, தாத்தா அப்படி, பாட்டா அப்படி. சப் இன்ஸ்பெக்டர் கோயிலுக்குள்ள கண்டத்துல அறைந்து அந்த ஆள் அப்ஸ்காண்டிங் உங்களுக்கு தெரியுமில்ல, திமுக ஆட்சியில் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருப்பாங்க, அரசு பண்ண மாட்டாங்க. 3 முறை பெயில் ரிஜெக்ட் ஆகி என்ன கைதாகும். இந்த மாதிரி தமிழகம் முழுவதுமே நடந்தது. அதனால காவல்துறை நண்பர்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தான் சொல்லுகின்றேன். எம்எல்ஏ எழிலரசன் அவர்களை நாங்க விட மாட்டோம். எங்க போனா நாட்கள் மட்டும் நேரமாக நான் சொல்றதை நீங்க எழுதி வச்சுங்க. எழிலரசன் அவர்களுக்கு விமோசனம் கிடையாது. நாட்கள் மட்டும்தான். திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஆடிட்டு இருக்கலாம். சுழுக்கு எடுக்க வேண்டிய இடத்துல பாரதிய ஜனதா கட்சி சுழுக்கு எடுக்க எங்கே தப்பிக்கலாம் போட்டு. அதே நிலைமை இந்த எஸ்பிக்கு உண்டு. யாரு ஒரு பெண் காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மீது பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்களோ, இந்த எஸ்பி இன்னைக்கு 20 வருஷம் இங்கதான் இருக்க போறாரு. நாங்க பார்த்துக்கிறோம். இங்கெல்லாம் அவர் போறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஏண்டா காவல்துறைக்கு வந்தோம்னு இந்த எஸ்பி வருத்தப்படும் அளவுக்கு எங்களுடைய நடவடிக்கை இருக்கும் என்று காஞ்சிபுரத்தில் காவல்துறையிட சொல்லிட்டு நான் போறேன். அலுவலர் ஏன்னா காக்கி சட்டையை போட்டேன்னு அந்த எஸ்பி அலுவலர் ஐயோ அதை பண்ணி நான் தப்பா போய். ஏன்னா பொதுமக்கள்கிட்ட அந்த அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறாங்க. பாரதிய ஜனதா கட்சி இதை சரி செய்யவில்லை என்றால் இந்த அதிகார போதையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பொதுமக்கள் மீது பவரை காட்டுவாங்க. அதனால பல்லை பிடுங்கி ஆக வேண்டிய நேரம். பிடுங்கினா மட்டும்தான் பொதுமக்கள் இதிலிருந்து தப்பிக்க முடியும். அதனால இந்த எம்எல்ஏவாக இருக்கட்டும், இந்த மாவட்டத்தினுடைய அந்த கேஸ் போடும் பொழுது இதை ஊக்குவித்த காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கட்டும், நேரத்தையும் காலத்தையும் மட்டும் எண்ணிக்கொண்டிருங்கள். நாங்கள் வருகின்றோம். இருவரையும் எந்த காரணத்திற்கும் நாங்கள் விடப்போவது கிடையாது. இதே அண்ணாதுரை அவர்கள் இந்த ஊர்லீங்க காஞ்சிபுரத்துல 1962 அண்ணாதுரை அவர்கள் பிரச்சாரம் பண்றாங்க. திமுகவுடைய முதலமைச்சர். அவர் பிரச்சாரம் பண்ணது மட்டும் நான் படிக்கிறேன், சிரிக்காம நீங்க கேட்கணும். அண்ணாதுரை ஐயா பிரச்சாரம் பண்ணும்போது காஞ்சிபுரம் மண்ணில் சொல்றார், ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் அந்த பணத்தை தொடுவதற்கு கை கூச வேண்டும், அந்த பணத்தை பார்ப்பதற்கு கண் கூச வேண்டும், அதை தொடும் பொழுது இதயத்தில் இதுவரை இருந்த நியாய உணர்ச்சிகள் எல்லாம் பொங்கி வழிய வேண்டும். திமுகவினுடைய ஒரு நல்ல ஒரு தலைவர், நல்ல ஒரு முதலமைச்சராக இருந்த அண்ணாதுரை ஐயா அவர்கள் 1962 காஞ்சிபுரத்துல சொல்றாங்க, இன்னைக்கு பணம் கொடுக்கலன்னா திமுக காரனே திமுக ஓட்டு போட மாட்டான். இன்னைக்கு திமுக காரனே பணம் கொடுக்கவில்லை என்றால் அவனே உதயசூரனுக்கு ஓட்டு போட மாட்டானா? பணம் இல்லாம போட மாட்டான். அண்ணாதுரை அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, ஞாபகப்படுத்த வேண்டியது என் கடமைங்க ஐயா. இதே மண்ணில் காஞ்சிபுரத்துல
ஆனா இன்னைக்கு திமுக அவங்க பாத்தீங்கன்னா அண்ணாதுரை அவர்கள் மாடல் 1962 பணம் வாங்காதீங்க, பார்த்தா கண்ணு கூசணும், கை ஏத்துக்க கூடாது, தொடுவதற்கே கூச வேண்டும், இதயத்திலே உங்களுக்கு அந்த உணர்ச்சிகள், நியாயமான உணர்ச்சிகள் வரணும். ஆனா இன்னைக்கு திமுக காரங்க பாத்தீங்கன்னா திருமங்கலம் மாடல் தாண்டி ஈரோடு கிழக்கு பட்டி மாடல் ஒரு மாடலா புது மாடலா போட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஐயா. அதனால 2024 தமிழகத்துல பண அரசியலை உடைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குங்க ஐயா. அண்ணாதுரை அவர்களுடைய சொந்த மண், அவர் பிறந்த மண், வாழ்ந்த மண், அவருடைய ஊர் இது. நம் அனைவரும் சேர்ந்து இதை உடைக்க வேண்டிய நேரம் 2024 பாராளுமன்ற தேர்தலுங்க ஐயா. நிச்சயமாக நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உங்கள் மீது வைத்து நான் சொல்லுகின்றேன். நல்ல ஆட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டில் அமரணும். தமிழகத்தில் பிடித்திருக்கக்கூடிய 4 பேய்களை ஓட்ட வேண்டும். 4 பேய்களை ஓட்ட வேண்டும் ஐயா. பணப்பேயை ஓட்டணும், குடும்ப பேயை ஓட்டணும், சாதி பேயை ஓட்டணும், அடாவடித்தன பேயை ஓட்டணும். 4 பேய்கள் தமிழக அரசியலை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த 4 பேய்களையும் ஓட்ட வேண்டிய நேரம் 2024 பாராளுமன்ற தேர்தல் ஐயா. சாதி அரசியல் வேண்டாம், குடும்ப அரசியல் வேண்டாம், லஞ்ச அரசியல் வேண்டாம், அடாவடித்தனமான அரசியல் வேண்டாம். இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக நீங்கள் ஆட்சி கட்டளை அமர வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த அற்புதமான எழுச்சியான யாத்திரை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணமாக இருக்க எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, என்னை காஞ்சிபுரத்தில் நம்முடைய ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் நம்முடைய கட்சியில் இணைந்திருக்கின்றார். பி சுப்பிரமணியம் அவர்கள் ஏசிபி ரிட்டையர்ட், தேவராஜன் டிஎஸ்பி ரிட்டையர்ட் ஐயா, இன்ஸ்பெக்டர் ரிட்டையர்ட் அவர்கள் முருகேசன் அவர்கள், தரணி அவர்கள், முனுசாமி அவர்கள், சந்திரசேகர் அவர்கள், மணி அவர்கள், வேலுச்சாமி அவர்கள், கமலக்கரன் அவர்கள், சப் இன்ஸ்பெக்டர் ரிட்டையர்ட் அர்ஜுனன் அவர்கள், பாலகிருஷ்ணன் அவர்கள், சொக்கலிங்கம் அவர்கள், சந்திரன் அவர்கள், சந்திரபாபு அவர்கள், எல்லப்பன் அவர்கள், ஜெகதீஷன் அவர்கள், காஞ்சி முருகேசன் அவர்கள், லோகமூர்த்தி அவர்கள், இளஞ்செழியன் அவர்கள், பரசுராமன் அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், ராஜகோபாலன் அவர்கள், ரவிச்சந்திரன் அவர்கள், ராஜசேகர் அவர்கள், ரங்கநாதன் அவர்கள், ஸ்ரீகண்டன் அவர்கள், மனோகரன் அவர்கள், சாந்தகுமார் அவர்கள், ரமணி அவர்கள், துளசி நாராயணன் அவர்கள், விஸ்வநாதன் அவர்கள், மணிமாறன் அவர்கள், பழனி அவர்கள், தேவன் அவர்கள், சித்தார்த்தன் அவர்கள், லோக் அவர்கள், கோப் அவர்கள், முரளி அவர்கள், தனசேகர் அவர்கள், கோவிந்தசாமி அவர்கள், சுந்தரமூர்த்தி அவர்கள். ஐயா, இன்னைக்கு நம்முடைய கட்சியில 32 ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் அவங்க இணைகிறாங்க, 7 ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் அவங்க இணைகிறாங்க, 1 ஓய்வு பெற்ற டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இணைகிறாங்க, 1 ஓய்வு பெற்ற அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இணைகிறாங்க. இந்த 41 சகோதர சகோதரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு வருக என்று வரவேற்று இந்த யாத்திரை மிகச்சிறப்பாக நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் திரு பாபு அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பார்வையாளர் திரு பாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய இணை அமைப்பாளர் சம்பத் ராஜா அவர்கள், பாராளுமன்றத்தினுடைய பார்வையாளர் தட்சிணமூர்த்தி அவர்கள், மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர் வாசன் அவர்கள், துணைத் தலைவர்கள் விஸ்வநாதன், செந்தில்குமார், ராஜகுமாரி அவர்கள், செயலாளர்கள் ஆனந்த் பாபு, காயத்ரி அவர்கள், செந்தில் அவர்கள், நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் செந்தில், ஜீவானந்தம், ஞானசூரியன், தமிழரசன், பூபதி அவர்கள், நம்முடைய மாநகராட்சியினுடைய கவுன்சிலர் திருமதி விஜிதா அருண்பாண்டியன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய ஒன்றிய கவுன்சிலர் நாகலிங்கம் அவர்கள் இருக்கின்றார்கள், அவருக்கும் நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய மிக மூத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கூடிய அண்ணன் பூங்காவனம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, கூட்டுறவு பேருடைய மாநில செயலாளர் லட்சுமி நாராயணன் அவர்கள் தெரிவித்து, நம்முடைய சிறுபான்மையுடைய தேசிய செயலராக இருந்து இன்னைக்கு சிறப்பு விருந்தராக நம்மோடு வந்திருக்கக்கூடிய அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் சார்பாக நன்றி வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நமக்கு பாதுகாப்பு அளித்த காவல்துறை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத புகழ்.